ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து 2வது கிட்டு கொடுத்தாங்க. இதுக்குள்ளே உனக்கு எத்தனை மாதம்? 7ஆம் மாதமா? 7ஆம் மாதம் முடிய போதா? 7ஆம் மாதத்தில் 15 நாள் ஆயிருக்கு. அப்புறம் போயிட்டு இன்றைக்கி செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அதுதான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இன்றைக்கி அங்கே எதையும் நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க போன டைம். அதனால தான் நான் எதையுமே எடுக்கலை. இந்த கிட்ட மட்டும் வாங்கிட்டு வந்தோம். எப்பவும் போல் இல்லாமல் ஃபுல்லாக பிடிச்ச கலர் இருக்குது, அதை காட்டுறேன். இந்த பாருங்க. ஆமாம், நான் ப்ளூ தான் கொடுத்தாங்க. க்ரீன் வேணும், ஏன்னா ப்ளூ ஆல்ரெடி சிவாவுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதுவும் இப்போ 3வது மாதமும் 4வது மாதமும் ஒன்று கொடுத்தாங்க, ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ. அதனால அது வரவே கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் க்ரீன் கலர் எனக்கு பிடிச்ச கலரே வந்துருச்சு. அது உள்ள என்ன இருக்குன்னா, அதான் உங்களுக்கே அதிக பேருக்கு தெரியும். ஆமா, அதாங்க தும்பல 2 டப்பா கிப்பா கிடக்கு. இதுக்கு தேவையில்ல. டானிக் 3, நெய் 1 டப்பா, அப்புறம் 2 இது. இதுதான் ஒரு துண்டு ஒண்ணு கிடக்குங்க. அப்புறம் அதே கையில என்ன வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, காட்டுமா, பிரிச்சே காட்டுமா. வேலையே இல்லங்க. எப்ப இந்த செடி வைக்கிற கவர் சின்னது பெருசு சின்னது பெருசு வாங்குறதுதான் வேலை. இது வந்து 12க்கு 12 சைஸுங்க. ஏன்னா வீட்டுல நிறைய கண்ணு வச்சிருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் இதுல வச்சு விட்டோம்னா பெருசா ஆகிற வரையும் இருக்கலாம். இங்க பாருங்க, இவ்வளோ பெருசு. அது ஏன் நம்ம நடுவுல ஓட்ட போடுறாங்க? அது தண்ணி வெளில போறதுக்காக. அது நமக்கு போட தெரியாதம்மா, அவங்களே போட்டு கொடுக்குறாங்க. என்னென்ன கேள்விதான் கேட்போம் தெரியல. சிவா, நீயா ஒரு மாதிரி வந்திருக்க? அவனுக்கு தூக்கம். மெயினா இந்த கிட்டு எதுக்காக தராங்கன்னா, இதுல நமக்கு தேவையான இதெல்லாம் இருக்கும், டானிக்ஸ் எல்லாமே. அப்புறம் என்னன்னா, இந்த டப்பா மெயினா டெலிவரி அப்ப நம்ம துணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு. கண்டுபிடிச்சிட்டா. அங்க மீட்டிங்ல ஒரு டைம் சொன்னாங்க. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். அப்புறம் இந்த டம்ளர் போன டைம் கிட்டு கொடுத்தாங்கல்ல, அதுலயும் இதேதான். நான் கூட அடுத்தது ஒரு கிளாஸ் ஒரு 2 பேரும் ஆளுக்கு ஒண்ணு. என்ன கிளாஸ் இது? அத போய் தராங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, அழகா. சிவாவுக்கு வர தூக்கம் வருதாங்க, நேரத்திலே படுக்கணும் தான். முக்கியமான பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை தான் வந்து வீடியோவில் சொல்லுவேன். இவளுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பிளட் ஏறும், வெயிட் ஏறும். போன டைம் ஏதோ கொஞ்சம் குறைஞ்சதான் சொன்னோம், ஒரு பாயிண்ட். இப்போ வெயிட்டு வந்து எவ்வளோ ஏறிருக்கு? வெயிட்டும் வந்து கொஞ்சம் ஏறவே இல்லை, அப்படியே தான் இருக்கலாம். அது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஓரளவுக்கு நார்மலாக சாப்பிட்றா, ஆனால் பசி எடுக்கல, சாப்பிட மாட்டேங்க. எனக்கே தெரியுது. இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸாவே நான் ஒழுங்கா சாப்பிட்றது கிடையாது. ஏன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் வெயிட் வந்து அன்னைக்கு ஒரு டைம் என்ன, அன்னைக்கு ஒரு நாள் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடிங்க, நான் வேற உளறிக்கிட்டே இருக்கேன். 2 மாதத்துக்கு முன்னாடி 56 இருந்தா, அடுத்த மாதமும் 56 தான். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 55 குறைஞ்சிருந்தது. இப்போ போன மாதமும் 60, இந்த மாதமும் 60. 1 இன்ச்சு கூட ஏறல. அது போல் பிளட்டு வந்து 3வது மாதம் அவ்வளோவா நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் 10.6 இருந்தது, 10.4 இருந்தது, இப்போ 10.2 என்னமோ. அது ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வருது. சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் பசி எடுக்கல அப்படின்றா. அதான் கீரை சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதையும் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி தான் அதிசயமாக காலை பிச்சு கொடுக்க சொல்லி ரெடி பண்ணால், முட்டை செஞ்சு கொடுத்தாலும் முட்டையும் சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டாதான் ஓரளவுக்கு உடம்பு இதாகும். ஏன்னா டெலிவரி டைம்ல என்ன பிரச்சனையாக போயிடும். அப்புறம் வந்து கை கால் இந்த முதுகெலும்பு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்லாம் டாக்டர் சொன்னாங்க. கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கோங்க, அதுதான் மெயின். கால்சியம், அப்புறம் அதில் கொடுத்த டானிக்கு, அதுதான் மெயின், அதை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இனிமேல் தாங்க இந்த ப்ரெக்னென்ட் டைமில் கஞ்சி, என்னென்ன முகம் கஞ்சிலாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அது வந்து எங்கள் அம்மா இப்போ ஆடி மாதம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்த உடனே தான் ஒரு நல்ல நாள் பார்த்து கஞ்சி எல்லாமே. அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க வருஷம் ஆடி மாதம். நாங்களுமே போவோம் அவங்க கூட. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் டெலிவரிக்கு எப்போ அவங்க போய் பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் சிஸ்டர்கிட்ட. அவங்க வந்து 9வது மாதம் போகிறப்ப நான் எனக்கு பயமாக இருக்குங்க. இவ்வளோ விட நான் எப்படி சமாளிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன், அந்த ஊரில் போயிட்டு அந்த டைமில் எங்கே வேலைக்கு போகிறோம், லோனுக்கு என்ன பண்ண போகிறோம், வீடியோ எப்படி போட போகிறோம். நார்மலாகவே நான் தனியாக இருந்தால் வீடியோ போடுற மைண்ட் செட்டே எனக்கு வராது. இப்போ ஏற்கனவே நம்ம சேனல் வீணாக போகிறனாடா நாங்கள் 3 மாதம் வீடியோ போடல. ஏன்னா அங்கே அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் அந்த டைமில் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன டிஷ்யூம் எப்பவும் போல் நார்மலாக வர்றது தான். அதனால் நாங்கள் வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இன்றைக்கி சேனலை வீணாக்கிட்டோம். அது ஒரு பயம் போயிட்டுருக்கு. ஆமாம், அதுவும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் காலையில் சிவாவுக்கு வேனு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நான் குளுக்கோஸ் குடிக்க லேட் ஆகிடுச்சு.
கிட்டத்தட்ட நாங்கள் 1:30க்கு தான் வீட்டுக்கே 9 மணிக்கு போனோம். கரெக்டாக 1:30க்கு தாங்க வந்தோம். காலை சாப்பாடை சாப்பிடல, போயிட்டாங்க இருக்கணும். எப்போவுமே இந்த ப்ரெக்னென்ட் ஆனவங்க நாங்கள் இல்லை, எல்லாருமே பாவம் பொதுவாக இதில் அவஸ்தை தான் படுவாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு பிளட் செக்கப்பு, நர்ஸு அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதுக்கு மேலே பெரிய சிரமம். எல்லாருக்குமே பிரச்சனை தான். கூட்டம் வர்றதுனால அவங்களாலையும் சமாளிக்க முடியாது. இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறோன்னா எல்லாத்தோட ரிப்போர்ட்டும் ஒன்றா தான் செக் பண்ணி கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 1:30க்கு தான் கரெக்டாக வந்தோம். அதுக்கப்புறமே வந்து தான் சாப்பாடே செஞ்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பருப்புலாம் வேக வச்சுட்டு போனோம். போயிட்டு உடனே வந்துடலான்னு பார்த்தா குளுக்கோஸ் குடிக்க சொன்னாங்க. ஏன்னா இந்நேரம் 3 டைமோ 4 டைமோ குடிச்சிருக்கணும் அப்படின்னாங்க. ஆல்ரெடி நான் ஒரே ஒரு டைம் தான் குடித்தேன். அப்புறம் இந்த மாதமும் குளுக்கோஸ் குடிங்க, அடுத்த மாதமும் குடிங்க. இதை விட பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, ஆல்ரெடி இந்த கிட்டு வந்து வாங்கிட்டோன்னு சொல்லி சைன் பண்ணி டன் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து யதார்த்தமாக 7th மந்தில் தானே இன்னொரு கிட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக சிஸ்டர்கிட்ட கேட்டப்ப நீங்கள் தான் வாங்கிட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கீங்கம்மா, டன்னுன்னு தானே வாங்கலை. ஆமாம். ஃபஸ்ட் டைம் சிஸ்டர் ஃபோன் பண்ணப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போய் வாங்கினாரு. அப்புறம் நீங்கள் 2மே வாங்கிட்டீங்க சிஸ்டர், நான் போய் சொல்லவே இல்லை, நான் உண்மையை தான் சொல்லுவேன். வேற அந்த கூடையில் என்னதான் இருக்குன்னு தெரியலங்க. இல்லை வேணும் அதில் நெய் டப்பாவே சாப்பிட மாட்டான், அந்த மருந்தே சாப்பிட மாட்டாங்கடா, அந்த சிறப்பாவது குடிக்கலையா, அது இல்லை, எதுவுமே கிடையாது. இருந்தாலுங்க நமக்கு சேர வேண்டியது நமக்கு வரணும் இல்லை. அதனால அப்புறம் சிஸ்டர் கொடுக்கவே இல்லை சிஸ்டர், நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னு. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஏதோ மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது மிஸ்டேக் ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் வேற இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், பயந்துட்டேங்க. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்கிட்டால் வந்து அது எதுவும் சொன்னாங்க, நாக்கு பூரா பிறக்கிறது, கை கால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வீடியோ போட்டுருந்தாங்க. என்னடா இது பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னா எப்படி டாக்டர்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு டவுட்டு. அதை போயிட்டு நான் கூகுள் பண்ணி ஒரு 10 நிமிஷம் படித்து பார்த்தேன், எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஃபோலிக் ஆசிட் வந்து நல்லது தான் போடுதான். அப்புறமா ஒரு ரீல் பார்த்தேன், அதை எடுத்து ஒரு டாக்டர் ரீல் போட்டிருந்தாங்க. ஃபோலிக் ஆசிட் எடுத்தால் உண்மைதான் குழந்தைக்கு குறை வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை வருது, நாக்கு ஒரு மாதிரி கூரா பிறக்கிறது, இந்த பிரச்சனை வரலாம் உண்மை. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் ஓவர் டோஸ் எடுக்கும்போது, இப்போ ஃபோலிக் ஆசிட் அவங்க வந்து ஒன்று சொல்லி இவங்க 2 போடுறாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓவர் டோஸ் ஆச்சுன்னா குழந்தை ஊனமாக பிறக்கிறது, இந்த நாக்கில் வரதெல்லாம் ஆமாம். அப்புறம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அவள் அந்த டேப்லெட்டே போட விட்றதுன்னு ஒரு முடிவில் வந்தேன் அன்றைக்கி. நான் சும்மா இருக்க மாட்டேங்க, எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாக உடனே கூகுள் பண்ணுவேன். கூகுள் பண்ணி எனக்கு தீராது, ஒரு 70% அதில் மனசு இதாச்சுன்னா மீதி எங்கே இருக்கோ அதை ப்ராக்டிக்கலாக தேடுவேன். எல்லாம் தெரிஞ்ச டாக்டர் யாரோ ஒருத்தவங்கள கேட்டால் தான் மனசு ஆகுது. எந்த விஷயமா இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்குவேன் டாக்டர். அப்படி இந்த தகவலே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மெயினாக சிஸ்டர் என்ன சொன்னேன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போடுறது தெரியும். ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டு அது வந்து எதுக்கு தேவையில்லாமல் வேண்டாம், வீடியோ டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி கவர்மெண்ட் இதை நம்ம ஏன் எடுத்து போடணும்னு நாங்களும் அந்த கவர்மெண்ட்டுக்கு சும்மா சாதாரணமாக இருக்கிறப்ப போய் இது பண்ணதுக்கு டெலீட் பண்ணிட்டோம். அப்போ நான் சிஸ்டர் நம்பாததுக்கு சொன்னேன், சிஸ்டர் நான் ஃபஸ்ட்டு கிட்டு வாங்கினேன், அப்போ வந்து வீடியோ போட்டேன், 2வது கிட்டு வாங்கியிருந்தேன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் சிஸ்டர் இல்லைம்மா இல்லை கவர்மெண்ட்டுக்கு காட்டணும், அதை தான் நான் அதம்மா கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமே ஒன்றும் சொல்லலை. அப்புறமே வாங்கி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர 1:30 ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக வேறு ஒரு பயம். நேற்று என்ன கேட்குறேன்னா, நம்மளுக்கு சேனல் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுமா, நம்ம சேனலையும் டெலீட் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறா. நம்ம சேனலை எப்படி டெலீட் பண்ண போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சேனலுக்கும் மானிட்டேஷன் கேன்சல் பண்ணல, அது இப்போ வந்ததும் கிடையாது, அது ஏற்கனவே இருக்கிறது தான். ஏஐ சேனலு இந்த மாதிரி திரும்ப ஒரே நாளில் 4-5 வீடியோ போடுறவங்க, ஒரே மாதிரி ஃபேக்காக தமிழில் வச்சு போடுறவங்க, இவங்களுக்கு தான் மானிட்டேஷன் கேன்சல் ஆக போகுது. இன்னைக்கு ஃபுல்லாக அதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் செல்லுன்னு ஒன்று தாங்க வேலை. அதெல்லாம் கிளியராக கற்றுட்டேன். இவருக்கு கூட அலையிறதுக்கு டென்ஷன் ஆகுதாங்க. அங்கே போய் என் பிளட்டை கொடுத்து அவ்வளோ பிளட்லாம் எடுப்பாங்க. நான் சாப்பிடாம வயிறு செக் பண்ணுறதுக்கு பிபி வெயிட் செக்அப் பண்ணணும், டாக்டரை பார்க்கணும், எத்தனை வேலை நான் அலைச்சல் அலைய வேண்டியது. இவருக்கு வந்து அப்படியே அப்பா அப்படின்னு உட்காந்துருக்குறாருங்க. சாப்பிடலங்க, காலிலேருந்து சாப்பிடல, 1:30க்கு வந்து சாப்பிடல, 2 மணி சீக்கிரம் போயிடலான்னு தாங்க வந்தேன். ஆனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா. பசி கொடுமை ஒரு பக்கம், இரிட்டேட்டாக இருக்குது. என்ன சொல்லுவேன் நான், எனக்கு சைனடிஸ் ப்ராப்ளம் வேறு இப்போ 2 நாள் அதிகமாகிடுச்சு, மூக்கு அடைச்சிக்குது, அதெல்லாம் எப்படியும் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கா, அதனால் நான் கோவப்பட்டேன். இல்லைன்னா நான் பாடி செவனு உண்மையாக ஒரு துண்டு இருந்தால் விரிச்சு போட்டு ஒரு முள்ள படுத்துருப்பேன். அந்த ரேஞ்சுக்கு தான் நான் உட்காந்துருந்தேன். அங்கே இருக்கிறவங்களாம் அதான் பண்ணலாம். எனக்கு தூக்கமாக சொக்குதுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்படியே இன்றைக்கி நடந்த சம்பவம் இதுதாங்க, ஒரு அப்டேட் பண்ணியாச்சு.
பார்த்து பத்திரமா இருங்க. புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.